இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a case of fibroids of uterus. நீங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தினமும் அவஸ்தைப்படுறீங்களா இந்த ஸ்டொமக் பெயின்ல இருந்து இந்த ப்ராப்ளம் will be sort out. ஐம் சாரி, இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணிக்க விருப்பம் இல்லை. நான் இந்தியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இந்தியா? பட் why? You're an Indian yourself. நீங்க கண்டிப்பா யோகாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால எனக்கு என்னமோ அந்த ஹாலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா குணமாயிடும் நினைக்கிறேன். I feel maybe I'll be all right. அவங்க வயிற்றுக்குள்ள ஏற்பட்ட கோளாறுக்கு தீர்வு கிடைக்காததுனால இன்டர்நெட் மூலமா ஜானட்டுக்கு ரிஷிகேஷ்ல இருக்கிற இந்த யோகாசிரமத்தை பத்திய தகவல் தெரிஞ்சது. கண்கள்ல எதிர்பார்ப்புகளோட அப்புறம் மனசுல தன்னம்பிக்கையோட ஜானட் இந்தியாவுக்கு கிளம்புனாங்க. Excuse me? ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். ஹாய். உங்களை வரவேற்கிறோம். ஐ மீன் வெல்கம். நன்றி. வெரி குட்யா. நீங்க தமிழ் பேசுவீங்களா? ஆமா, நல்லாவே பேசுவேன். ஹாய், நான் நிஷா. ஜானட். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட ஆஸ்மாக்காக வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன். ஹாய், என் பேரு டாலி. ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நடக்கவே இல்ல. அதனால ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டேன். மறுபடியும் வாழ்க்கைய ஃப்ரெஷ்ஷா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னோட கதையும் கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி தான். நான் மீனாட்சி. என்னோட மூட்டு வலிக்காக இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் பேரு ஜானட். என்னால எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேச வருதுன்னா ஏன்னா என் மாமோர இந்தியன். நானும் உங்களை மாதிரி என்னோட ப்ராப்ளம்ஸ்க்காக தான் வந்திருக்கேன். ஸ்டமக் பெயின். என்னது, வயித்து வலியா? அதுக்காகவே இங்க வந்தீங்க? உங்க எல்லாரையும் இந்த ஆசிரமம் வரவேற்குது. இந்த ஆசிரமத்தோட விதிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் எல்லா விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அடுத்த 7 நாளைக்கு வெளி உலகத்தோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாது. யாருக்கும் போன் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆசிரமத்துக்குள்ளார மொபைல் போனை யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்க உணவு அருந்த கூடாது. மூணாவது, ஒரு முறை நீங்க கண்களை மூடிட்டீங்கன்னா மறுமுறை நீங்க கண்களை திறக்க கூடாது. அப்புறம் உங்க முகத்தை கண்ணாடியில பார்க்க கூடாது. இது கடைசியா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விதிமுறை. என்கிட்ட கேட்காமையும் என்னோட அனுமதி இல்லாமையும் நீங்க எந்த ஆசனத்தையும் செய்யக்கூடாது. நான் சொன்ன எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
சரி உள்ள வாங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்த 7 நாளைக்கு இந்த கதவு பூட்டியே தான் இருக்கும். உங்களோட இந்த 7 நாட்களும் நல்லபடியா கழியட்டும். ஆதி காலத்துல இருந்தே மனுஷங்களுக்குள்ள சக்கரங்கள் இருக்கிறது நம்பப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம உயிருக்கு சக்தியை கொடுக்குது. முக்கியமா நம்ம முதுகெலும்போட கீழ்ப்பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த சக்தியை நாம வெளிக்கொண்டு வரணும்னா நாம நம்ம 6 சக்கரங்களையும் சக்தி வாய்ந்ததா மாத்தணும். அப்புறம் கடைசியா நம்ம 7வது சக்கரத்தை வேலை செய்ய வைக்கிறப்போ அது நம்ம உடம்பு எல்லாம் பரவிடும். இது நடக்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதனால அவங்களோட விருப்பங்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க அழுவாங்க, அவங்க கத்துவாங்க, சில நேரங்கள்ல அவங்க உயிரை மாச்சுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த தேவையில்லாத எண்ணங்களை நம்ம உடம்புல இருந்து துரத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இத செய்யும் போது ஒருவேளை உங்க மனசுக்கு பிடிச்ச இறந்து போனவங்க, அதாவது அம்மா அப்பா யாரா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிவாங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்க பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணமா இருக்கும். நீங்க எல்லாருமே சிறப்பா நடந்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட இந்த ஆசிரமத்தோட விதிமுறைகளையும் நீங்க சிறப்பா கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சு பழகும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத விருப்பங்கள், கெட்ட எண்ணங்கள்ல இருந்து நமக்கு முக்தி கிடைக்குது. இன்னைக்கு நாம இந்த ஆசனத்தை செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற நிறைய சக்திகள் வெளிவர ஆரம்பிக்கும். ஒருவேளை இது உங்களுக்கு பயம் தரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனா நீங்க பயப்படாம இந்த ஆசனத்தை செஞ்சு முடிக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் மெல்ல மெல்ல உங்க கண்களை மூடுங்க. நல்ல மூச்சை இழுத்து இழுத்து விடுங்க. உங்களோட கவனம் முழுக்க நீங்க மூச்சு விடுறதுல தான் இருக்கணும். அமைதியா இருங்க. உங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பயத்தை, அந்த கெட்டதை எதிர்த்து நீங்க போராடியே ஆகணும். அதை நீங்க தைரியத்தோட செய்யணும்.
எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த குருஜி மேடம் எங்க தான் தங்குறாங்க? ஐ மீன், இது வரைக்கும் உங்களோட பெட்ரூம நம்ம யாருமே பார்த்ததே இல்லல்ல. என்கிட்ட இத பத்தி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி உள்ள இருக்கிற அந்த சக்தி நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதாவது சாதாரண மனுஷங்க மாதிரி. ஆனா அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் போய் கை கழுவிட்டு வரேன். ஒரு முறை நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க அதை திறக்கவே கூடாது. நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்க்கவே கூடாது. ஒரு முறை. அப்பதான் இந்த ஆசனங்கள் செய்யறது என்ன யூஸ்னு தெரியும். நான் தான் சொன்னேன்ல, இந்த ஆசிரமத்தோட விதிமுறைகள் மறந்துடுச்சா? நீங்க எல்லாரும் நேர்மையா நடந்துக்கணும். இந்த ஆசிரமத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு விதிமுறைகளை மீறி நடக்காதீங்க. மீறி செஞ்சீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். இதனால உங்க உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க.
ஜெனட் ஜெனட் உனக்கு என்ன ஜெனத் எழுந்துரு. எழுந்துருங்க. எழுந்துருங்க. உனக்கு என்னாச்சு? ஜெனட் ஜெனட் எழுந்துரு. ஆர் யூ ஆல் ரைட்? ஜெனட் இந்தா தண்ணி குடி. உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? யூ ஆல் ரைட்? என்ன எனக்கு என்ன ஆச்சு? தெரியல. நாங்க உள்ள வரும்போது நீ மயக்கம் போட்டு விழுந்திருந்த. இந்த ஆசனம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முயற்சி பண்ணா செய்யலாம். சரி, ஆரம்பிங்க. உங்க கையை நீங்க அசைக்காம வச்சுக்கணும். ஒரு நிமிஷம். முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது காலை தூக்குங்க. பண்ணுங்க பண்ணுங்க. அப்படிதான். சரியா பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்ச இந்த ஆசனம் ரொம்ப கஷ்டமானது. வருஷக்கணக்கான முயற்சிக்கு அப்புறம் தான் இதை ஒருத்தரால செய்ய முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த ஆசனத்தை இதுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கவே முடியாது. ஆனா இந்த ஆசனத்தை உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மை சொல்லணும்னா தெரியல. I mean, Guruma, நான் இங்க வந்ததுல இருந்தே some strange things are happening to me. Oh my God. Who's there? யாருங்க?
யாருங்க? ஆசிரமத்துல கொஞ்ச நாளா இருந்த ஜானட்டுக்கு திரும்ப திரும்ப ஒரு சின்ன குழந்தையோட உருவம் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருந்தது. கூடவே சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு அவங்க ரொம்ப குழப்பத்துல ஆழ்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜானட் நிறுத்து. எந்திரி. இன்னைக்கு பாடம் இதோட முடியுது. ஜானட், நீ என் கூட வா. இன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? நீ செஞ்ச அந்த ஆசனம் எவ்வளவு கஷ்டமானதுன்னு, எவ்வளவு ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்றத நம்புங்க. I really don't know அந்த ஆசனத்தை நான் எதுக்கு பண்ண, ஏன் பண்ணன்னு தெரியல. But why?
நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பி தவறி கூட யாரும் அந்த அறைக்கு போயிடாதீங்க. ஆனா ஜெனட்டுக்கு என்னதான் ஆச்சு? அவளுக்கு நீங்க ஏதாவது தப்பான ஆசனத்தை சொல்லி கொடுத்தீங்களா என்ன? நீ உன் எல்லையை மீறி பேசிட்டு இருக்க மீனாட்சி. எல்லாரும் எதை சொல்றீங்க குருஜி? எங்களோட வாயை மட்டும் அடைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஊரே இந்த ஆசிரமத்தை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஜானட் நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் குழப்பம் வர்றது சகஜம்தான். இந்த ஆசிரமத்தை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளை நினைச்சு பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க சொல்லிக் கொடுக்கிற ஆசனங்கள்னால உங்களோட சக்தி விரிவடைஞ்சு உங்களோட கஷ்டத்தை எல்லாம் போக்கிடும். அதனாலதான் விதிமுறைகளை கடைபிடிக்க சொல்றோம். அதை நீங்களும் சரி ஜானட்டும் சரி கடைபிடிக்கணும். ஆனா அவ விதிமுறைகளை கடைபிடிக்காம இருந்ததுனாலதான் அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவ தெரியாம தேவையில்லாத சக்திகளுக்கு அவ உடம்புல இடம் கொடுத்திருக்கா. இனிமே காலம் கடத்தாம அந்த சக்திகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவ உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுது. ஜானட்டோட நிலைமை மோசமாய்கிட்டே இருந்தது. அவங்க வலியால துடிக்கிற இந்த நிலையை பார்த்து அங்க இருக்கிற குருமாதா ரிஷிகேஷ்ல இருக்கிற சக்தி வாய்ந்த குருஜியை கூட்டிட்டு வந்தாங்க. அவரை அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு என்னமோ இங்க என்ன சுத்தி ஏதோ குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் என் கண்ணுக்கு குழந்தை தெரியுது? குருஜி, கண்டிப்பா என்னமோ இருக்கு. இன்னைக்கு காலையில இவ கடினமான ஆசனத்தை ரொம்ப சுலபமா செஞ்சுட்டா. இங்க பாருங்க, கர்ப்பவதி பெண்களுக்கு இது மாதிரி அடிக்கடி நடக்கத்தான் செய்யும். ஒரு நிமிஷம், நான் பிரெக்னன்ட் இல்லையே. உன்னோட கர்ப்பப்பை காலியா இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். நான் இந்த காரியத்தை ஒன்று செய்ய விட மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? ஒருவேளை அபோஷனுக்கு முன்னாடி குழந்தை இறந்து போயிருக்குமோ? உங்களுக்கு ஏன் இப்படி தோணுது? ஏன்னா உனக்கு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னோட வயிற்றுல இருந்த குழந்தையோட சாவு கருக்கலைப்பால ஏற்படவே இல்லை. வயிற்றுல அடிபட்டதுனால ஜானட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தப்போ
அடிபட்டதுனால அந்த குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படலன்ற விஷயம் ஜானட்டுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா ராகவ் டாக்டர் கிட்ட சொல்லி எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய கருக்கலைப்பு செய்ய சொன்னான். அந்த குழந்தையை நீங்க கொன்னுடுங்க. அதனாலதான் அதோட ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இருந்தே அந்த ஆத்மா உன் உடம்புக்குள்ளேயே ஒரு மூளையில இருந்திருக்கு. ஆனா எப்ப நீ இந்த ஆசனங்கள் செய்ய ஆரம்பிச்சியோ அப்போது இருந்து உன்னோட உள்ள இருந்த சக்தி வலிமை அடைஞ்சிருச்சு. அதோட அந்த ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரியா சொல்லணும்னா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஆத்மா வெளியே வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா எனக்கு நடக்கிறதெல்லாம் சரியாதான் நடக்குதுல்ல? ஏன்னா என்னால என் குழந்தையை காப்பாற்ற முடியலையே. I couldn't save him. அதனால என் குழந்தை என்ன கொல்லணும்னு நினைச்சா அப்போ அது சரிதானே? I deserve it. ஆனா நீ இறந்துட்டேன்னா அந்த குழந்தையோட ஆத்மாவுக்கு சாந்தியே கிடைக்காது. குருஜி, நீங்களே ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ஜானட்டை இந்த பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லுங்க. குருஜி, இவளை காப்பாத்தியே ஆகணும். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு குருஜி. இங்க பாருமா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கணும். என்ன பாரு ஜானட், முயற்சி பண்ணு ஜானட், முயற்சி பண்ணு. முடியும். உன்னோட முதல் சக்கரம் பூர்த்தி அடைஞ்சதுமா. ஜானட், என்ன பாரு. ஜானட், பண்ணு, முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு ஜானட். பண்ணிதான் ஆகணும். பாத்து, நீ பண்ணிதான் ஆகணும். உன்னால பண்ண முடியும். மேல கொண்டு போ, கைய மேல கொண்டு போ, கொண்டு போ. ஜானட், நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஆறாவது ஆசனம் பண்ண போறேன். அதாவது ஞான சக்கரம் சம்பந்தப்பட்டது. இந்த ஆசனத்தை நாம வெற்றிகரமா செய்யணும்னா குரு வணக்கம் பண்ணியே ஆகணும். இப்ப ஏழாவது சக்கரம் சம்பந்தப்பட்ட ஆசனம். இது பரிபூரண ஞானத்தை அடையறதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். இந்த சக்கரத்தை முடிச்ச உடனேயே உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி முழுமையா சக்தி அடைஞ்சதா மாறிடும். ஜானட், முயற்சி பண்ணு. இதுதான் கடைசி சக்கரம். முயற்சி பண்ணு ஜானட், முயற்சி பண்ணு. உன்னால முடியாதுன்னு நினைக்காத. முயற்சி பண்ணு. உன்னால முடியாதுன்னு நினைக்காத. கையை முன்னாடி எடுத்துட்டு வா. பண்ணு. உன்னோட குழந்தைக்காக பண்ணு. குழந்தைக்காக நீ பண்ணிதான் ஆகணும். பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் குழந்தைக்கு முக்தி கிடைக்கும். பண்ணிக்கிட்டே இரு. Please, please.
ஜெனட். முயற்சி பண்ணு. உன் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. நீ பண்ணிதான் அப்பதான் குழந்தைக்கு முக்தி கிடைக்கும். உன்னால முடியாதுன்னு நினைக்காத. நீ பண்ணிக்கிட்டே இரு. உன்னால முடியும். பண்ணிக்கிட்டே இரு. உன்னால முடியும். உன் குழந்தைக்கு முக்தி கிடைக்குமா வேணாமா? நான் சொல்றது கேக்குதா? நான் சொல்றது கவனமா கேட்டுக்கிட்டே இரு. உன் குழந்தைக்கு முக்தி கிடைக்கணுமா? நீ பண்ணிதான் ஆகணும். பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணு ஜெனட். உன் குழந்தைக்கு முக்தி கிடைக்கணுமா வேணாமா? அதுக்கு முன்னாடி ஒரு தோல்வியை ஒத்துக்காத. முயற்சி பண்ணு. பண்ணிக்கிட்டே இரு. முயற்சி பண்ணு. நம்மளோட ஒவ்வொரு மந்திர சக்தியும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். முயற்சி பண்ணு. பண்ணு. பண்ணிக்கிட்டே இரு. விட்டுறாத. அப்பதான் உன் குழந்தைக்கு முக்தி கிடைக்கும். விட்டுறாத ஜெனட். உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களையும் தூண்டி விட்டதுக்கு அப்புறமா குழந்தையோட ஆத்மாவுக்கு ஜானட்டோட உடம்புல இருந்து முக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் குருஜி பிண்டத்தை வைக்க சொல்லி குழந்தையோட ஆத்மாவுக்கு நிரந்தரமா இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஏற்பட வழி செஞ்சுட்டாரு.